என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய புதிய ஆண்டு தொடங்குகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இன்னொரு ஆண்டை காண நமக்கு அவர் அருள் பொழிந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு இருந்த உற்றார் உறவினர் நண்பர் பலர் இன்று நம்மோடு இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் நமக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. உம்முடைய மணி பர்சிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டால் அதை நாம் எண்ணி சொல்லக்கூடும். ஆனால் எத்தனை காலம் நாம் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்வோம் என்று கேட்டால் அது நமது கையில் இல்லை, அது ஆண்டவனின் கையில் இருக்கிறது. ஆனால் கொடுத்த இந்த சமயங்களை நாம் வீணடிக்காமல் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம எல்லாம் இறைவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடித்து அவரிடம் போக, நித்தியத்தில் அவர் நமக்கு கொடுக்கும் பொறுப்புகளை வகிக்க நம்மை இங்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டு என்று பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வந்திருக்கிறது என்று. இந்த ஆகாய பரப்பிலே நாம் ஒரு பயணிகள் போல பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். பூமி மற்றும் சுற்றவில்லை, சூரியனும் இந்த கேலாக்சியிலே சுற்றி கொண்டிருக்கிறது, கேலாக்சியும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் எதுவுமே அது முன்னிருந்த இடத்தில் இல்லை, எல்லாம் நகர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை ஒருவர் சொன்னார், நீ ஒரு நதியை 2 தரம் அதே மாதிரி கடக்க முடியாது என்று. ஒரு முறை கடக்கும்போது இருக்கும் தண்ணீர் மறுமுறை கடக்கும்போது இருப்பதில்லை, புதிய தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அதுபோல ஒரு நகரும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி நகர்கிறது, சூரியன் நகர்கிறது, அண்ட சராசரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்விலும் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஆண்டு நமக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்ச் கிளாஸ் என்று அந்த காலத்திலே கடிகாரங்களை வைத்திருப்பார்கள். மணல் கீழே விழுந்து கொண்டிருக்கும், மேலிருக்கும் மணல் எல்லாம் கீழே விழுந்த பிறகு அந்த வாட்ச் கிளாஸை அப்படி திருப்பி வைக்கும்போது மறுபடியும் மேலிருந்து மணல் கீழே விழும். இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை. ஆனால் நிரந்தர வாழ்க்கை நாம் இந்த பூமியில் கண்ணை மூடிய பிறகுதான் நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த உலகத்தில் நாம் வாழும் சமயத்திலே எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மை அனுப்பினாரோ அதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை வீணாக்காமல் நாம் வாழ வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே என்னவெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். ஆண்டவர் ஆதியாகமத்திலே 6வது அதிகாரத்திலே ஜலத்தை கொண்டு அன்று இருந்த தீய சக்திகளை அழித்தார், நோவாவை தவிர. கடவுள் சொன்னார், மனிதனுக்கு நான் கொடுத்த இருதயத்திலே நன்மை தீமை அறிகிற இருதயத்தை கொடுத்தேன். அவர் மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே அவை தீமைகளாக இருந்தது என்று கண்டு நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் ஜலத்தினாலே அழித்தார். ஆனால் அடுத்த அழிவு உலகத்திற்கு ஜலத்தினால் அல்ல, அக்னியினாலே இருக்கப் போகிறது என்பது
வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக காண்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அடுத்த அழிவு உலகத்திற்கு ஜலத்தினால் அல்ல, அக்கினியினால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன என்று பார்க்கும்போது அதுவும் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நாம் தாயினுடைய கருவறையில் 10 மாதங்கள் இருந்தோம். வெளியில் ஒரு உலகம் இருக்கிறது என்றே நமக்கு புரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த உலகத்திற்கு வந்த பிறகு நமக்கு தெரிவதெல்லாம் இங்கு நிரந்தரமாக நாம் இருப்பதில்லை, இங்கிருந்தும் நாம் போய்விடுவோம். அதைத்தான் பிரசங்கியார் 3:11 சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். பல காரியங்கள் நமக்கு இப்பொழுது விளங்காது, ஆனால் விளங்கினவற்றை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். ஆதலால் அவர் கொடுத்த இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணும்போது அவருடைய எதிர்பார்ப்புகளை உணர்ந்தவர்களாகவும், எதற்காக நம்மை இங்கு கொண்டு வருகிறார், என்ன எதிர்பார்க்கிறார், என்ன பொறுப்புகளை நம்மிடத்தில் கொடுக்கப் போகிறார் என்பதையெல்லாம் உணர்ந்தவர்களாக ஒரு நல்ல ஜீவனத்தை வாழ நாம் எத்தனிக்க வேண்டும். மற்றும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்திலும் அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நமக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்திலே நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம், மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலத்தை அவர் நிர்ணயித்திருக்கிறார், நம்முடைய எல்லைகளை குறித்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் போய் பார்ப்போமானால், தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக இதை செய்தார், அவர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே என்று சொல்லுவார். இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்றால் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன என்று பார்க்கும்போது அவருடைய குணாதிசயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு எவை பிரியமானவைகள், எவை பிரியம் அற்றவைகள் என்று தெரிந்து கொண்டு பிரியமானவைகளை செய்யவும் பிரியமற்றவைகளை தவிர்க்கவும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இங்கு கற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் அவர் வைத்திருக்கும் பொறுப்புகளை வகிக்க தகுதிப்படுத்திக் கொள்ளவர்களாகவும் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்வோம் என்பதை குறித்து பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. நாம் அங்கிருந்து வந்தோம், அங்குதான் செல்லப்போகிறோம். ஆகையால் இங்கு பிரசங்கியார் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக உன்னுடைய வாலிப பிராயத்திலேயே எதற்காக அனுப்பினார் என்பதை நினை. ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார். ஆதலால் நாம் பழைய குணாதிசயங்களையும் பழைய பாவ செயல்களையும் அகற்றி போட்டு இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய சிருஷ்டியாக வாஞ்சிக்க நாம் முற்பட வேண்டும். பவுலடிகளார் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் அதை வாஞ்சிக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய அழுக்கான வாழ்க்கையை எடுத்து போட்டு ஒரு நல்ல ஜீவனத்தை நாம் தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே அதை நம்முடைய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளுவோம்.
இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது அதை ஆண்டவர் வெளிப்பாடு புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம் வரை இப்படியாக எழுதியிருக்கிறார். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இது எங்கே இருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெரியாது. நாம் கண்ணை மூடும்போது அல்லது ஆண்டவருடைய 2வது வருகையிலே அல்லது இந்த பூமியெல்லாம் அழிந்து போன பிறகு நமக்கு அது புலப்படலாம். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நம்முடைய அடுத்த உலகத்திலே துக்கமில்லை, மரணமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமில்லை. இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே ஏன் அனுமதிக்கிறார் என்றால், நம்மை அவர் ஒரு பாண்டமாக வணைகிறார். ஒரு பாண்டமாக வணையும் போதுதான் மறுமையிலே அந்த பாண்டத்தை அவரால் உபயோகிக்க முடியும். ஒரு தேநீர் கோப்பை களிமண்ணாக இருக்கும்போது அது மிதிக்கப்படும், அது சுற்றப்படும், அது உலையிலே போட்டு சூடேற்றப்படும், உப்பு காகிதத்தால் அதை தேய்ப்பார்கள், அதற்கு வர்ணம் தீட்டுவார்கள், மறுபடியும் அதை எடுத்து ஒரு உலையிலே போடுவார்கள், மறுபடியும் சூடேற்றுவார்கள். இப்படியெல்லாம் செய்தால்தான் ஒரு களிமண் முத்தை ஒரு நல்ல கோப்பையாக மாறி அதை உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வந்து பல கஷ்டங்களுக்குள் அவர் அனுமதிக்கும் போது ஒரு தேநீர் கோப்பைக்கு ஆன சகல கஷ்டங்களும் நமக்கு நேரிடலாம். ஆனாலும் இவற்றையெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்கிறார் என்று பார்க்கும்போது நம்மை ஒரு நேர்த்தியான பாத்திரமாக மாற்றி அவருக்கு பரத்திலே உபயோகப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக வணைவதற்காக இத்தனையும் அவர் செய்கிறார். ஆதலால் நாம் கற்றுக்கொண்டவர்களாகவும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாகவும் அவரிடத்தில் போய் சேர வேண்டும். ஏனென்றால் வெளிப்பாடு புஸ்தகத்திலே மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன், நான் ஜெயம் கொண்டு ஏனென்றால் வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே அவர் கூறியிருக்கிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கடைசி பொறுப்பு அரசாள. இந்த அரசாளுவதற்காக கடவுள் இத்தனை பாடுகளின் ஊடே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். நாம் ஒரு நல்ல நேர்த்தியான பாத்திரமாக வணையப்படும் போது நல்ல ஒரு அரசாளுகிற ஒரு பொறுப்பை நமக்கு கொடுப்பார். அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. நன்றி, வணக்கம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல? வாங்கிட்டேங்க்கா. ஹே, why are you getting nervous? லாஸ்ட் மந்த் பிரியா குட்டியோட அங்கே தான் விசிட் பண்ணேனா. எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.